ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மீனையும் காலிஃப்ளவரையும் வச்சு நம்ம வந்து ஒரு குருமா செய்யலாம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணி வச்சு உப்பு மஞ்சள் போட்டு கொதித்தது இதை போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் வந்து சும்மா தலை வால் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களை போட்டு மீன் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஆயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. பச்சை மிளகா 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் போடணும். நான் பச்சை மிளகாவும் இல்லை, கொத்தமல்லி தலையும் இல்லை, வெறும் வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் கருவேப்பிலோட. இதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் இது நல்லா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த குருமா வந்து நம்ம இட்லி, தோசை, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து செய்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு அரை பதத்துக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருக்குது. ஒரு சின்ன குட்டி தக்காளி மாத்திரம் இதில் வந்து அளவுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி அது நல்லா கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு வைக்கிறோமோ இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெங்காயமும் 100 கிராம் தான் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டும் இது வந்து ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி மணம் வருது. இப்போ இது கூட நம்ம வந்து வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெரிய டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு நுணுக்கிறது கொஞ்சம், வந்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். தீ சிம்மில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இப்படி வதக்கி எடுக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ நல்லா இது வதங்கி வருது. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது 10 ரூபா பூ தான். இது நல்லா கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வதங்கி வரட்டும். இதில் இப்போ நல்லா காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 3 மீடியம் சைஸு தக்காளி 3, கொஞ்சம் தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டு பால் கொஞ்சம் இருந்தது, தண்ணி பால், அதையும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலக்கி கொடுக்கலாம். நல்லா இது கிளறி கொடுத்து இது நல்லா கொஞ்சம் அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நம்ம இதை வேக விடலாம். இப்போ நல்லா வந்து இந்த காலிஃப்ளவரும் 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த மீனுடைய மண்டை, வால், இந்த சிறு சிறு துண்டுகள்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேகட்டும். தீ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷமாக வெந்து வருது. லேசாக கிளறி கொடுக்கலாம். நான் முதவே ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டேன். இப்போ லெமன் சாறு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நிறையா வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டாக்கா நல்லா இருக்காது, காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இது குருமாங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தனா போதும். ஒரு 4-5 ட்ராப்ஸ் தான் ஊற்றிருக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்து வச்சு இந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக கிளறி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். நம்ம மீடியம் இதிலே வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். இது கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துறதும் சேர்த்துக்கங்க, இல்லை அப்படியே வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். நான் இந்த கிண்ணம் மாத்திரம் கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மூடி வைக்கலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்படியா இப்போ நல்லா கொதிச்சு வருது, மீனும் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோன்னு வந்து மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு லேசாக சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். உப்பு காரமெல்லாம் போதுமான்னு பாருங்கள், பத்தலைண்டா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். இப்படியே மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. நான் சாதத்துக்காக வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இட்லி தோசைக்கு வைக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்த புதினா தலையை நான் சேர்த்துக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த திக்னஸில் தான் இருக்குது. பாருங்கள், மீன் காலிஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.